இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டாபிக் என்னன்னா மென்சுரேஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர்ல 2025-2024 சிஆர்பிஎஃப்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. 10மே 10 டிஃப்ரெண்ட் மாடல். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாலிட் ரப்பர் ஸ்பியர்னா என்ன, கோலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோடைய வெயிட் வந்து 40 கிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு சாலிட் ரப்பர் ஸ்பியர். சாலிட்னா என்ன அப்படின்னா உள்ள வந்து என்னன்னா ஓப்பனா இருக்காது, அது ஓகே. இதோடைய வெயிட் வந்து 40 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இதோடைய டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ரேடியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கடுத்து யூசிங் த சேம் மெட்டீரியல் a hollow sphere is made with an outer diameter 16 cm inner diameter 12 cm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியலை வச்சு நான் இன்னொரு பொருளை உருவாக்குறேன். அது வந்து என்னன்னா ஹாலோ ஸ்பியர். அந்த ஹாலோ ஸ்பியரோடைய அவுட்டர் டயாமீட்டர் அப்படின்னா 16 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ரேடியஸ் அப்படின்னா அதுல பாதி, அப்ப 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து இன்னர் டயாமீட்டர் அப்படின்னு சொன்னா 12 கொடுத்துருக்காங்க. அப்ப ரேடியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதோடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதுல இருந்து இது வந்து வேற ஏதாவது வால்யூம் கேட்டாங்களோ அந்த மாதிரி ஈஸியா நம்ம போட்டுடலாம். வெயிட் கேட்டிருக்காங்க. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு நேர்மாறல தான் போட போறோம். அதுதான் வந்து 40 kg அப்படின்னா அடுத்து இதுக்கான வால்யூம் எவ்வளவு கேஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அனாலிசிஸ்ல தான் நம்ம இதை போட போறோம். ஓகே, அப்போ ஸ்பியருக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, இதுதான் நம்ம போட போறோம். 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னா இது 4, 4 கியூப். அதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4/3 இதுதான் வந்து 40 kg அப்படின்னா 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் அப்படின்னா 8 கியூப், ஸ்மால் ஆர் கியூப் அப்படின்னா 6 கியூப். ஓகே, 6 கியூப். அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஏன் வந்து நான் இது தனியா கண்டுபிடிச்சிருக்கலாம், இது தனியா கண்டுபிடிச்சிருக்கலாம். டைரக்டா நம்ம இதெல்லாம் கேன்சல் ஆகுது, இல்லைன்னா கால்குலேட்டிவா இருக்கு, அதனால இப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா, அப்ப 4 கியூப் அப்படின்னா வந்து 64 அப்படின்னு வரும். 64 தான் 40 kg அப்படின்னா 8 கியூப் அப்படின்னா 512 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 6 கியூப் அப்படின்னா 216 வரும். 512ல 216 போயிடுச்சுன்னா 12ல 6 போயிடுச்சுன்னா 6 0 10ல 9 296 வரும். 296 வந்து எவ்வளோ கேஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட போறோம். அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 0 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கடுத்து இது 2 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சாரி, 1 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1 6 அப்படின்ட்டு வரும். அப்ப 16 இது இந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா 16 இன்ட்டு எக்ஸ். ஏன்னா இந்த வெயிட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 296 இன்ட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப 8லயே அடிச்சோம் அப்படின்னா 2 டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ 3 டைம் வரும், 24 வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 5, அப்ப 7 வரும். 7 8 56 அப்படின்னு சொல்லிட்டு வரும். திரும்ப இந்த 2 கேன்சல் பண்ணா அப்படி 5 வரும். அப்ப 37 இன்ட்டு 5னா இப்போ 3 டைம் அப்படின்னா 150, 7 டைம் அப்படின்னா 35. அப்ப ஆன்சர் வந்து 185 kg வரும். ஓகேங்களா, 40 kg இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியர் பாலை வந்து முறுக்கி நம்ம வந்து ஒரு ஹாலோ ஸ்பியரா நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதோடைய வெயிட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா வந்து 185 kg வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலி அதோடைய வெயிட்டை சொல்ல அதே மாதிரியான மெட்டீரியல் அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க. சேம் மெட்டீரியல். A hollow sphere is made with an outer diameter 16 cm and inner diameter 12 cm. இதே வந்து அதே இருக்கக்கூடிய கரெக்டா அப்படின்னா இதுவும் 40 kgனா இதுவும் 40 kg அந்த மாதிரி வரும். அந்த மெட்டீரியலை யூஸ் பண்றாங்கன்னு தான் சொல்றாங்க. சரி, இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஒரு இணைகரம் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கான்? PQRS இஸ் அ parallelogram. PQRSன்னு ஒரு parallelogram இருக்கு. Pன்னு எடுத்துக்கிறேன், Qன்னு எடுத்துக்கிறேன், Rன்னு எடுத்துக்கிறேன், S. ஓகே, PX இஸ் பெர்பெண்டிகுலர் டு SR. அப்ப Pல இருந்து ஒரு செங்குத்து கோடு வருது. அது வந்து என்னன்னா SRக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஆமா, பெர்பெண்டிகுலரா தான் இருக்கு. அடுத்து RY இஸ் பெர்பெண்டிகுலர் டு PS. அப்ப PSக்கு பெர்பெண்டிகுலரா நம்ம ஒரு
லைன் வரைய போகிறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்னன்னா RY, இது PX. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா PQ வந்து எவ்வளோ அப்படின்னா 21 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து PX இந்த வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தோம்னா RY இங்கேருந்து இது வரலும் பார்த்தோம் அப்படின்னா 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ PS என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சைடு மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த சைடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நார்மலா ஒரு இணைகரம் பேரலோகிராம் அப்படின்னா வந்து ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போ நான் இதான் வந்து பேஸாக எடுத்துக்கிறேன். ஹைட் வந்து 8ன்னு சொல்லி போடுறேன். இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 21 × 8. அப்போ 8 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து வந்து பார்க்கும்போது இது ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து வந்து என்ன பண்ணேன், எனக்கு இந்த சைடு தான் வேணும். ஓகேங்களா, அப்போ நான் இதை பேஸாக வச்சுக்கிறேன். இதை பேஸாக வச்சுட்டு ஹைட்டை இதை வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த எந்த சைட்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணாலும் பேரலோகிராமோட ஏரியா வந்து மாற போறது கிடையாது. ஓகேங்களா, அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு அதோடைய பேஸா நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா PS, ஹைட்டா வந்து என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா RY. ஓகேங்களா, RY அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன்னா பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான், இதை வந்து நம்ம ஹைட்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அப்போ இதோடைய PS அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் கண்டுபிடிக்கணும். PS தான் கண்டுபிடிக்கணும். ஏரியா அப்படின்னா மாறாது, 168 தான். X அப்படிங்கிறது RY இஸ் ஈக்குவல் டு 12. ஓகேங்களா, 12 டேபிளால கேன்சல் டைரக்டா பண்ணலாம். ஒரு டைம் வரும், திரும்ப வந்து 4 வரும், 4 டைம் வரும். அப்போ PS ஓட வேல்யூ வந்து 14 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அதே மாதிரி இணைகரத்தோட எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமம். இங்க 21னா இங்க 21. அப்ப இந்த சைட்ல PSக்கு பதிலா அவன் QR கேட்டாங்க அப்படின்னாலும் 14 சென்டிமீட்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, 14 PSக்கு பதிலாக இதை கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து நம்ம சொல்லலாம். இதுவும் வந்து 14 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதை கொடுத்துட்டு இதை கேட்டாங்க அப்படின்னாலும் வந்து எஸ்ஸருடைய வேல்யூ 21 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இது 21 தான். இப்போ இது 14 அப்படின்னா இதுவும் 14 தான். ஓகேங்களா, சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். Question number 3. A hollow spherical shell made of a metal of density 36 gram per centimeter cube. Its internal and external radius 9 and 11 centimeter. Okay, respectively. What is the weight of the shell? ஓகேங்களா, அந்த ஷெல்லுடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, முன்னாடி கேள்வியில என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து டைரக்டா வந்து ஒரு இதுல இருந்து இன்னொன்னா மாறுது, வெயிட் எப்படி மாறுது அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த மெட்டீரியலோட டென்சிட்டி கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா எல்லாமே ஒரே மெட்டீரியல் வச்சுதான் நம்ம போறோம், ஒரே ஷேப்பை வச்சுதான். அது என்ன அப்படின்னா ஸ்பியர் ஷெல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதோடைய டென்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து 36 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி ரேடியஸாவே கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ரேடியஸ்னா 9 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் 9 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆர் வந்து 11 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதோடைய வெயிட் தான் என்னன்னு கேட்குறாங்க. கேள்வி வந்து என்ன அப்படின்னா வெயிட் தான் கேட்குறாங்க. சரி, இதுல வந்து என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்க போறேன். வால்யூம் அப்படின்னா ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா, 4/3 பை R கியூப். ஓகேங்களா, இப்போ ஹாலோ அப்படிங்கிறதுனால கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், அப்போ 11 கியூப் மைனஸ் 9 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ஓகே 4/3 பை வந்து 22/7, 11 கியூப் அப்படின்னா 1331, இது வந்து 9 கியூப் அப்படின்னா 729 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 1331ல இருந்து 729 போயிடுச்சு அப்படின்னா 729 அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னா இங்கே 2 1 இங்கே 2 வரும், 0 வரும், 1376 602 அப்படின்னு சொல்லிட்டு வரும், 602 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, இது என்ன வால்யூம் இஸ் ஈக்குவல் டு இது. திரும்ப ஏதாவது கேன்சல் ஆகுமா, இது 7ஆல கேன்சல் ஆகுமான்னு பார்க்கலாம். 56 வரும், அதுக்கப்புறம் 4,
6 டைம் வரும், 86 அப்படின்னு சொல்லிட்டு வரும். திரும்ப ஏதாவது 3ஆல கேன்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா 14 வரும், அதனால கேன்சல் ஆகாது. அப்படியே 4/3 இன்ட்டு 22 இன்ட்டு 86 அப்படிங்கிறத நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா அவன் வந்து டென்சிட்டி கொடுத்துருக்கான், டேரக்டா இருந்தாலும் நான் பெருக்க போறேன் அந்த வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியணும், அதாவது டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம் அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியணும். நான் வால்யூமை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு டென்சிட்டி கொடுத்துருக்கான், என்னால் வெயிட்டை கண்டுபிடிக்க முடியும். டென்சிட்டி தான் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 36 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது இன்ட்டு வால்யூம் தான் வந்து வெயிட், வால்யூம் தான் வந்து இது கண்டுபிடிச்சிருக்கேன், இன்ட்டு டென்சிட்டியால நான் பெருக்க போறேன், எனக்கு வெயிட் கிடைக்கும். அப்ப வெயிட் இஸ் ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு 22 இன்ட்டு இது 86ங்களா? ஆமாம், 86 இன்ட்டு டென்சிட்டி வந்து 36. அதே மாதிரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வெயிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம்ல தான் நமக்கு கிடைக்கும், ஏன்னா கிராம்ல தான் டென்சிட்டி இருக்கு. அவங்க எவ்வளவு எதுல கேட்டிருக்காங்க, கிலோகிராம்ல கேட்டிருக்காங்க. அப்ப டிவைடட் பை 1000 போடணும். அப்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 டைம் 2 டைம் இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 90816 90816 அப்படின்னு சொல்லிட்டு வரும் பை 1000 பெருக்குனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அப்ப 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 9.816 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி கேள்வி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம், அது அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு எடை பை கொள்ளளவு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். இந்த பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர், ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதோடைய பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர்னா சுற்றளவு. இப்போ P இஸ் ஈக்குவல் டு என்னது 4A, அதுதான் வந்து 14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் ஈச் சைடு ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை, இந்த ஸ்கொயரோடைய ஒவ்வொரு சைடும் வந்து நான் என்ன பண்றேன், இது ஸ்கொயர் எக்ஸ் சென்டிமீட்டர் வந்து அதிகப்படுத்துறேன். அப்ப இது ஏன்னு இருக்கு அப்படின்னா இது A+X நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இன்க்ரீஸ் பை அதோட ஏரியா வந்து எவ்வளவு அதிகமாகுதா 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகமாகுதுங்களா? ஏரியா வந்து எவ்வளவு அதிகமாகுது 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகமாகுது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? எக்ஸ் என்ன, எவ்வளவு வந்து நான் அதிகப்படுத்திருப்பேன், அந்த ஒவ்வொரு சைடையும் நான் எவ்வளவு அதிகப்படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, இப்போ இதுல இருந்து நம்ம ஏன் கண்டுபிடிச்சிடலாமா, ஒரு சைடு கண்டுபிடிச்சிடலாமா? முன்னாடி இருக்கும்போது இப்போ 14/4 அப்ப 7/2 இருக்கும். நான் அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து ஃபிராக்ஷன்ல போனா கன்வெர்ட் பண்றது. அப்ப பழைய ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 49/4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னது பழைய ஸ்கொயரோட இது A அப்படின்னு இருக்கும் போது, இதே வந்து A+Xன்னு சொல்லிட்டு சைடு வந்து மாறும்போது, ஒவ்வொரு சைடும் A+Xன்னு சொல்லிட்டு மாறும்போது எப்படி இருக்கும் ஏரியா 7/2 அப்படிங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சைடுடைய வேல்யூ. ஓகேங்களா? ஒரு பக்கத்தோடைய அளவு பிளஸ் எக்ஸ் 7/2. இது ஸ்கொயர் தான் வந்து இந்த ஏரியா, அடுத்த ஏரியா அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஆன டிஃபரன்ஸ் தான் வந்து 120 சொல்லிருக்காங்க. இதுல இருந்து இதை கழிச்சாதான் கண்டிப்பா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் 120 அப்படிங்கிறது இது கம்மியா இருந்திருக்கும், இது அதிகமா இருந்திருக்கும். அப்ப 7/2 பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 49/4 அதுதான் 120 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா 7/2 பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் 120 பிளஸ் 49/4 அப்ப 480 பிளஸ் 49 480 பிளஸ் 49 அப்படின்னா 921 529 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 529/4 வரும். இப்போ 529ங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23யோட ஸ்கொயர். இது 7/2 பிளஸ் எக்ஸ், இங்க இருக்க ஸ்கொயர் இந்த சைட் போச்சு அப்படின்னா ரூட் ஆயிரும், அதுதான் நான் போடுறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 529/4 வரும். அதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 23/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 23/2 மைனஸ் 7/2 இப்போ 16/2 வரும். அப்ப 8 ஆன்சர். அப்ப ஒவ்வொரு சைடும் எவ்வளவு அதிகப்படுத்திருக்காங்க 8 சென்டிமீட்டர் அதிகப்படுத்திருக்காங்க. அதனாலதான் அதோட ஏரியா வந்து 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த டேட்டால இருந்து இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, ஒருவேளை டிக்ரீஸ்டு பை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் வர மாதிரி இருக்கும். சரிங்களா?
இல்ல அந்த டைமும் வந்து மைனஸ் தான் வரும், ஆனா முன்னாடி பின்னாடி அப்படிங்கிறது மட்டும் மாறும். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். If y is the length of median of equilateral triangle, then find its area. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா சமபக்கம் முக்கோணம், ஒவ்வொரு பக்கமும் வந்து சமமாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அப்படின்னா √3/a². ஓகேங்களா? இன்னொரு ஃபார்முலா இருக்கு ஹைட்டை வச்சு h²/√3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ மீடியன் தான் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா லென்த் ஆஃப் மீடியன், இந்த மீடியனோட லென்த் தான் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் ஹெச், அதுதான் இன்டெரக்டா கொடுத்துருக்காங்க. அப்ப டைரக்டா இதுக்கான ஆன்சர் வந்து y²/√3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். இது ஈஸி தான். மீடியன்னா என்னன்னு கொடுத்தாங்க அப்படின்னா குழம்ப தேவையில்ல, ஹெச் தான் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம். சரி, அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி போயிடலாம். The length of a rectangular garden, ஒரு கார்டன் இருக்கு, அதோடைய லென்த் வந்து 20 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 20 மீட்டர், சாரிப்பா 20 மீட்டர், பிரெத் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8 மீட்டர். அதுக்கடுத்து find the length of diagonal of square garden having the same area as that of rectangular garden. ஓகே, அதாவது இந்த ரெக்டாங்குலர் கார்டனும் இன்னொன்று வந்து ஸ்கொயர் கார்டன். ஓகேங்களா? இது ரெண்டுக்குமே வந்து ஏரியா வந்து சேமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லென்த் ஆஃப் டயகனல் ஆஃப் ஸ்கொயர் கார்டனோட டயகனல் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? டயகனல் தான் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 160 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ரெக்டாங்கிளுக்கு இதோட ஏரியாவும் சேம். அப்ப a² = 160. இப்ப இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 × 4 × 10 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? 160 2 16 16 × 10. அப்ப a அப்படின்னா ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லா 4 × 4 × 10. இப்போ 4 வந்து வெளியே வந்துடும், √10 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஏவோட வேல்யூ. ஸ்கொயருக்கு டயகனலுக்கு a√2ங்களா? a√2 அப்படிங்கிறது நமக்கு a தெரியும். என்ன அப்படின்னா டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவோட வேல்யூ 4√10. இதை நான் எப்படி எழுதுறேன்னா √5 × 4√10. அதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா 4 × √10 × √2. ஓகேங்களா? அதை நான் எப்படி எழுதுறேன்னா √5 √2 அப்படின்னு எழுதுறேன். இது ரெண்டு பேருக்குன்னா √10 தான். ஓகேங்களா? × √2. அப்போ வந்து இந்த ரெண்டு √2 × √2 2ன்னு வரும். அப்போ 8√5ன்னு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? √5ன்னு வரும். √5 எல்லாத்துலேயும் மிஸ் ஆயிருக்குப்பா, சாரி. இதில் எல்லாத்துலேயுமே √5 வரும். 8√5 ஆன்சர் வந்து 8√5 தான் டயகனலுக்கு. இது ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்கு, அடுத்து பார்த்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இந்த சம்ல பார்த்தோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு ஸ்கொயர் கேட்டிருக்காங்க, ரெண்டுக்கும் ஏரியா சேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம டயகனல் கண்டுபிடிக்கிறோம். எதுனாலும் சரி ஏரியா சேம்னா அப்ப இதுக்கான ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன இந்த கீழே இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு இதை கேட்பாங்க. ஒன்னு சைடை கேட்டுருவாங்க, இல்ல டயகனலா கேட்டுருவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஈக்குவேட் பண்றதுதான், வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, n solid metallic spherical ball are melted. அதாவது சாலிட் மெட்டாலிக் பால் வந்து எவ்வளோ அப்படின்னா சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய நிறைய பால்ஸ் இந்த மாதிரி அதை உருக்கி ரீகாஸ்ட் இன்டு சிலிண்ட்ரிக்கல் ராடு, ஒரு பெரிய ராடான்னு அப்படி மாத்துறாங்க. ஓகேங்களா? ஒரு கம்பியா மாத்துறாங்க. அதோடைய ரேடியஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ஸ்பெரிக்கல் பாலோட ஒப்பிடுறாங்க. அதாவது whose radius is 5 times the radius of spherical ball. இந்த ராடோடைய ரேடியஸ் வந்து 5 times the radius of spherical ball. அதுக்கப்புறம் இந்த ராடோடைய ஹைட்னு சொல்லக்கூடிய இந்த லென்த் தான் வந்து ஹைட் வந்து 8 times the spherical ball அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அதுக்கடுத்து ரேடியஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் n என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா, எத்தனை ஸ்பெரிக்கல் பால உருக்கிருந்தா இவ்வளவு பெரிய ராடா நம்மளால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு n நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் பாலுடைய வால்யூம், ஓகேங்களா, ஈக்குவல் டு இதோடைய வால்யூமும் இந்த சிலிண்ட்ரிக்கல் ராடோடைய வால்யூமும் சேமா இருக்குங்களா? இதை ஃபுல்லா உருக்கி ஒரு பெரிய வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு ராடா மாத்த போறோம். சிலிண்ட்ரிக்கல் ராடா மாத்த போறோம். அப்ப இதோடைய இந்த n நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் பாலை உருக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய வால்யூமும் இதுவும் வந்து சேமா இருக்கும். அதுதான் இது. ஓகேங்களா, அப்ப n இஸ் ஈக்குவல் டு ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா? 4/3 பை ஆர் கியூபு. இங்க பார்த்தா சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் அப்படிங்கிறது ஸ்கொயர் ஹெச்ன்னு வரும். இந்த ஆரை தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒப்பிட்டு சொல்லிட்டாங்க. அப்ப 5r ஹோல் ஸ்கொயர் 8r அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப பை இன்ட்டு 25 இன்ட்டு 8 மொத்தமா ஒரு ஆர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். அப்ப இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் ஒரு டைம் இங்க 2 டைம் வேற ஏதாவது கேன்சல் ஆகுதா? ஓகே, 50. அப்போ இந்த சைடில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா n/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 25 இன்ட்டு 2 வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 150 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் பாலாக நம்ம உருக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய நீளமாக இருக்கக்கூடிய ஒரு ராட் வந்து கிடைக்கும். சரிங்களா, சிலிண்ட்ரிக்கல் ராட். இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 150 தான் ஆன்சர். ஓகே, இதுல என்னன்னா இதோடைய வால்யூமும் சமமும் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சது அப்படின்னா மீதி எல்லாமே போட்டுடலாம். அது ஒண்ணு மட்டும்தான். சரி, அடுத்த கேள்வி போலாம். கொஸ்டின் நம்பர் 8. ஒரு கோனிக்கல் வெசல் இருக்கு. ஓகேங்களா, அப்ப ஒரு கோணம் பத்தி பேசுறாங்க. அதோடைய ஹைட் கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர். h இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இது எவ்வளவு வந்து பிடிக்கும் அப்படின்னா 6.6 லிட்டர் ஆஃப் மில்க் வந்து குடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வால்யூம் தான் சொல்றாங்க 6.6 லிட்டர். அப்ப ஒரு லிட்டர் அப்படின்னா வந்து 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் கியூப். அப்ப 6.6 லிட்டர் அப்படின்னா பை மீட்டர் கியூபுக்கு மாதிரி கீழே 1000 வருங்களா? 1000 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம சென்டிமீட்டருக்கு தான் மாத்தணும். அப்ப எத்தனை டைம் வந்து வரும்? 10⁻6ன்னு வரும். அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10⁻3. அப்போ 6600 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடலாம் வால்யூம். அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் இட்ஸ் பேஸ். டயாமீட்டர் கேட்குறாங்க, டி கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா கோனுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்ட்டு வரும். இப்போ 6600 1/3 பை 22/7 ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர் தான் கேட்டிருக்காங்க. ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஹெச் வந்து 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் 22/7 நான் போட்டுக்கலாமா? பைய 7க்கு 7 கேன்சல் ஆயிரும். ஒரு டைம், இது 3 டைம் 0 0. அப்போ இந்த சைட் வந்துருச்சு அப்படின்னா 900. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 900 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 30 ஸ்கொயர் 900 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, ஆர் இஸ் ஈக்குவல் டு 30. ஆனால் வந்து ரேடியஸ் கேட்கல, டயாமீட்டர் ஆஃப் இட்ஸ் பேஸ் டயாமீட்டர் தான் கேட்குறாங்க. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஆர் விச் இஸ் 60 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா, சரி. அப்போ இதுல என்ன அப்படின்னா வந்து எப்பவும் போலதான் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு இது இந்த லிட்டரை மாத்துறது மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. மீதியெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். சரி, அடுத்த கேள்வி போலாம். ஓகே, ஒரு மெட்டாலிக் கியூப் 12 சென்டிமீட்டர், அதாவது ஒரு கியூப் இருக்கு. இதோடைய சைடு வந்து என்ன அப்படின்னா 12 சென்டிமீட்டர். கட் இன்ட்டு இதை வந்து சின்ன சின்னதா கட் பண்றேன். கட் பண்ணி 8 சின்ன கியூபா நான் மாத்துறேன். ஓகேங்களா, 8 சின்ன கியூபா மாத்துறேன். சாலிட் கியூப் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் வந்து ஈக்குவலா இருக்கிற மாதிரி 8 கியூபா மாத்துறேன். Find the ratio between surface area of the cube with larger edge. இதுக்குமான சர்ஃபேஸ் ஏரியாக்கான ரேஷியோ தான் கேட்குறாங்க. சரி, இப்போ இதுல இருந்து நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சைடு என்ன அப்படிங்கிறது தெரியணும். அவன் 8 சின்ன கியூபா மாத்துவான், ஆனா அதோடைய
பக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப இதோடைய வால்யூமும் சேமா தான் இருக்கும். இந்த 8 சின்ன கியூபோட வால்யூமும் இந்த பெரிய ஒரு கியூபோட வால்யூமும் சேமா இருக்கணும். அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அப்ப கியூபுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? a கியூப் இது இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு ஸ்மால், இதை நான் கேபிட்டல் A கியூப்னு வச்சுக்கிறேன், இது ஸ்மால் a கியூப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்ப 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 8 இன்ட்டு a கியூப். அப்போ கீழே 8 வந்துருச்சு அப்படின்னா 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 பை 8. இங்கே ஏன்னா கியூப் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா 12 பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 12 பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ a இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டரா மீட்டரா? சென்டிமீட்டர். ஓகேங்களா? 6 சென்டிமீட்டர். அப்போ சின்ன கியூபோட சைடுடைய வேல்யூ வந்து a இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட நிறுத்தல சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? ஒரு சைடு அப்படின்னா இது ஒரு a ஸ்கொயர், இது ஒரு a ஸ்கொயர், மொத்தமாக 6 பக்கம் இருக்கு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 6a ஸ்கொயர் பெரியதுக்கும் சின்னதுக்கும். ஓகேங்களா? பெருசுக்கு என்ன வரும் அப்படின்னா 6 இன்ட்டு சைடுடைய 12 இன்ட்டு 12, இது 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 1 1 2 1 2. அப்போ 4:1ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். A birthday cap is in the form of right circular cone of base. அதாவது ஒரு பர்த்டே கேப், பிறந்த நாள் தொப்பி வந்து எப்படி இருக்கா? வந்து ஒரு ரைட் சர்க்குலர் கோன் ஷேப்ல இருக்கு. அவருடைய பேஸ் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது சின்ன சின்ன தொப்பிகள் இப்படி இருக்கு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேப்பர் ஷீட் ரெக்வயர்ட் டு மேக் 15 சச் கேப். இந்த மாதிரி ஒரு 15 கேப்ஸ் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு பெரிய ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏரியாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கேப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து உள்ள வந்து ஹாலோவா இருக்கும், கீழே எந்த பேப்பரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம், சைட்ல மட்டும்தான் கோன் ஷேப்ல இருக்கும். அப்ப அவருடைய சுத்தி வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போறது. ஏன்னா கீழே கவர் பண்ண போறது இல்லை, கீழே ஓப்பனா தான் இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா πr வலைப்பரப்பு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கும், கோடு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எத்தனைக்கு அப்படின்னா வந்து 15 கேப்க்கு, ஒரு கேப்க்கு அப்படின்னா πr, 15 கேப் பண்ணா 15 இன்ட்டு πr. இப்போ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் கொடுத்துருக்கான், ரேடியஸ் கொடுத்துருக்கான், ஸ்லாண்ட் ஹைட் எனக்கு தெரியாது, நான் அதை கண்டுபிடிக்கணும். இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா L ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் 64 பிளஸ் 36, அப்போ 100. அப்போ L இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டரா? சென்டிமீட்டர். ஸ்லாண்ட் ஹைட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? பேப்பர் ஷீட் ரெக்வயர்டு, ஏரியா ஆஃப் பேப்பர் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது 15 டைம்ஸ் ஆஃப் πrl, π இன்ட்டு ஆருடைய வேல்யூ வந்து 6, அதுக்கடுத்து எல்லுடைய வேல்யூ 10. அப்போ 15 வந்து 2 டைம்னா 30, 4 டைம்னா 60, 6 டைம் அப்படின்னா 90, அப்போ 900 π அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஏரியா ஆஃப் ஷீட். ஆன்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 3.14, 900 by 3.14 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 2826 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பேப்பர் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இது ஒருவேளை 7/22/7 போட்டிங்க அப்படின்னா இந்த 28 அதுக்கப்புறம் 28 அந்த மாதிரி வரும். இது வந்து இப்படி போட்டால் 2826 கரெக்டாக வரும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம 10 கொஸ்டின் 10 டிஃப்ரெண்ட் மாடல் பார்த்தோம். இது ப்ரீவியஸ் இயர்ல சிஆர்பிஎஃப்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து மென்சுரேஷனோட அடுத்தடுத்த பார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.